இன்னும் தங்கம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாரு. ஒரு சவரன். தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கல்யாணம் நடக்குது தெரியுமா? பதிவு பெற்ற திருமணங்கள் மட்டும் 7 லட்சம் கல்யாணம் நடக்குது. ஒரு வருஷத்துக்கு பதிவு பண்ற, அதாவது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பதிவு பண்ற திருமணங்கள் மட்டும் சராசரி 7 லட்சம் கல்யாணம் நடக்குது. ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் சவரம் கொடுக்கணும். ஒரு சவரம் இன்னைக்கு 1,15,000 ரூபாய். அது இல்லாத குழந்தைகளுக்கு 2 கிராம், 2 லட்சம் குழந்தை போறதுதான், அதுக்கு 2 கிராம் தரணும், பட்டு புடவை தரணும். தமிழ்நாட்டுடைய மொத்த வருவாய் எவ்வளவு தெரியுமா? தயவுசெய்து இளைஞர்கள்லாம் இதெல்லாம் வெளியே சொல்லணும், டீ கடையில் பேசணும். இதெல்லாம் நம்ம பேசாததில்லை, இந்த வாட்ஸ்அப்லாம் நீங்க போடாதனால தான் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டானுங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த வருமானமே எவ்வளவுன்னா 4,65,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய வருமானம். இவர் அறிவிச்சது எவ்வளவு தெரியுமா? 12 லட்சம் கோடி தரணும். எடுத்துன்னு எங்க தந்து கொடுப்பாரு? இவங்க அம்மா வீட்டுல இருந்து தந்து கொடுப்பாரா? எங்க இருந்து கொடுப்பாரு? பாரு, கொடுக்க போறாரு பாருங்க. ஏமாந்து ஓட்டு போட்டான்ல, எவ்வளவு நாள் ஏமாத்த முடியும் நீ? இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? திமுக ஆட்சி வந்தவுடனே எல்லா சட்டத்தையும் செயல்பட்டுச்சா? நிதிநிலை எல்லாம் சரி பண்ணி தானே செயல்பட்டுச்சு. அது மாதிரி நாங்க பண்ணுவோம்னு சொல்றாங்க எல்லாம். ஒரு மந்திரிக்கு எவனா மூஞ்சி இழுத்து எவனா தெரியுதா? அவன் பேர் தெரியுதா? ஒரு மந்திரி சொல்றான் ஒரு பேட்டியில கோயம்புத்தூர்ல, அவங்க முதலமைச்சர் நன்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு சுற்றுலாத்துறை தந்த மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அண்ணாவுக்கு நன்றின்றான். பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்றான் தெரியுமா? ஓய், சுற்றுலாத்துறை இல்லையா, சுற்றுச்சூழல் துறையான்றான். துறையை பத்தி அவனுக்கு தெரியல. திருச்செந்தூர்ல முறுக்கு போய் செக் பண்றான் ஒரு மந்திரி. அதை எடுத்து பார்க்கறான், இது தயாரிப்பு தேதி இந்த தேதி போட்டுக்குத, இந்த தேதியெல்லாம் தயாரித்ததுக்கு ஆதாரம் தான் கேட்கறான். எல்லாம் மென்டலுங்கெல்லாம் மாட்டி ஜனங்க பாவம் அதிகாரிகள்லாம் மூச்சுக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி. அதனால நான் பேசுறத ரொம்ப வேகமா எடுத்து போடுறாங்க. இப்போ அதெல்லாம் வைரல் ஆகிட்டு. அதனால நான் இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். இன்னும் நேரம்லாம் இருக்கு நமக்கு. நான் பார்க்க விட்டுருவோமா? நம்ம இவள பீஸாக ஆக்கி இதே மாதிரி பீஸ் அதுக்கு ஒரு கேஸ் போட்டான். அந்த பீஸ் இல்ல இது. இது மாதிரி ஒரு பீஸ் ஆக்கிறேன்னா பீஸ் ஆகிறேன்னு நினைச்சு, அது இல்லை இது. அதனால இவ்வளவு சாதாரண விட்டுற மாட்டோம். இவருக்கு கதையெல்லாம் பாரு, இன்னும் ஒரு 6 மாசம் பாரு. யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டானா அவெல்லாம் அந்த ஊர்ல வர்ற எம்எல்ஏ துரத்தி அடிக்கிறானா இல்லையா பாரு. எவனா பாரு, எவ்வளவு வேலை பார்த்தான் சொல்லு. ஜெயிச்சோம் தொகுதியை, தலைவர் செய்யாத சாதனை அந்த தொகுதியில. நம்ம முதலமைச்சர் போய் பாருங்க அந்த தொகுதியை. நன்றி இருக்கு தேவையில்ல, நம்மள விட்டுடுங்க. 5 வருஷம் இந்த ராஜ்யம் பகலும் வச்ச தலைவரை போய் தோக்கடிக்கிறானே, இது நாடா இது? சொல்லுங்க பாருங்க. அதனால ஜனங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சொல்றான், எங்க பேரன் ஓட்டு போட சொல்லிட்டான், எங்க பேச்சு ஓட்டு போட சொல்லி ஒரு ஓட்டு தான் போட்டேன், இதனால தோத்துருவா போறான்னு நினைச்சு போட்டேன். எல்லாம் அதே நினைச்சுன்னு போட்டான், காலி பண்ணிட்டான் எல்லாரையும். அதில் வருகை தந்திருக்கிற தோழர்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது, பொதுவாக நம்ம திமுக தொண்டனை பற்றி, கட்சிக்காரனை பொறுத்தவரையிலும் தொய்வா இருக்கிற தான் கட்சியை தூக்கி நிறுத்துகிற தொண்டர்கள் நம்முடைய தொண்டர்கள். வேகத்தோடு பணியாற்றுவோம். வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எதிரிகளை வீழ்த்துவோம். அதற்கு இன்றிலிருந்து நம்முடைய பணியை தொடங்க வேண்டும் என்று அவங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, அதிமுக காரனை பார்த்தா பாவமா இருக்கு. நன்றி இருக்கு தேவையில்ல. ஜெயலலிதா ஆட்சியில் 5 வருஷம் மந்திரியா இருந்தான். எடப்பாடி பழனிசாமி 5 வருஷம் மந்திரியா இருந்தான். மானம் கட்டவனுக்கு போய் தாங்க முடியலையா? 10 வருஷம் மந்திரியில் இருந்தீங்களா? உனக்கு அடையாளம் கொடுத்து அந்த கட்சி தானே, அந்த கட்சி தான் விட்டுட்டு அவங்ககிட்ட நோத்தக்கிட்ட போறீங்களாடா. நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏன்னா நமக்கு ஒரு பேஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு பேஸ் இருக்குது இல்லையா? கேட்ல போய் நாய் காத்துக்கிற மாதிரி காத்துக்கிறானு. இதுக்கு ஒரு கேஸ் போடாலும் பரவாயில்ல. அவன் கேட்ல போய் முன்னாள் மந்திரில நாய் மாதிரி காத்துக்கிறான். எப்ப கேட் திறப்பான்ட்டு தரனா உள்ள எப்படி வர்றான்னு பாத்தீங்களா இல்லையா டிவியில? ஆக இப்பேற்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு இந்த நாடு ஆட்பட்டிருக்கிறது.